ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததா சொல்லி தொடரப்பட்ட வழக்குல ஸ்குவிட் கேம் நடிகர் ஒருத்தருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஸ்குவிட் கேம் மூலமா இந்தியாவுல பிரபலமடைஞ்ச நடிகரான ஓ யாங் சூ அப்படின்றவரு தன்னுடைய 79வது வயதுல இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்காரு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஸ்குவிட் கேம் சீரீஸ்ல நடிச்சு ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவர் தான் ஓ யாங் சூ அப்படின்றவரு. இவருக்கு வயசு இப்போ 79 ஆகுது. அந்த சீரீஸ்ல கடைசி வரைக்கும் நின்னு ஆடுவாரு. அதுக்கப்புறமா தான் அதுல அவர் எவ்வளவு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சோ இப்படிப்பட்ட இவர் மேலதான் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. பெண் ஒருத்தங்க போலீஸ்ல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு புகார் தெரிவிச்சிருந்தாங்க. 2017ஆம் ஆண்டு ஓ யாங் சூ அந்த பெண்ணை பாலியல் ரீதியா சீண்டனதா கூறப்படுது. இந்த மாதிரியான ஒரு புகாரை தான் அவங்க முன் வச்சிருந்தாங்க. இந்த புகார் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு 2021ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து மறுபடியும் 2022ஆம் ஆண்டு அந்த பெண் கேட்டதற்கு இணங்க இது மறுபடியும் தொடரப்பட்டு இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்ததா கூறப்படுது. கடந்த ஆண்டு இந்த வழக்கு சம்பந்தமா ஓ யாங் சூக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கலாம் அல்லது $12,000 அதாவது இந்திய மதிப்புப்படி 9 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த தொகை அவருக்கு அபராதமா விதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு ஓ யாங் சூவும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. கடைசி காலகட்டத்துல தன்னுடைய பெயருக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இவரு மறுப்பு தெரிவிச்சிருந்த சூழல்ல தான் இப்போ அந்நாட்டு நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பா இவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிச்சு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது.